அதாவது இந்த டாஸ்க்க வந்து இவனுங்க எப்படி கொண்டு போணுமோ, அப்படி கொண்டு போகாம, மிக கேவலமா பார்த்தீங்கன்னா, கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது விஜே பார்வதிய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாரிய வந்து ஒளிச்சு வச்சர்றாங்க. அந்த சாரிய கேட்கணும்னா அவங்க எப்படி கேட்கலாம்? ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க? நான் வேணா வந்து ப்ளவுஸோடயும், பாவாடையோட வேணா வீட்டுக்குள்ள சுத்தட்டா? அப்படின்ற மாரி கொண்டு போறாங்க. இது ஸ்கூல் டாஸ்க் தான் போயிட்டு இருக்கா? இல்ல வேற எதுவும் போயிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா டீச்சர் வந்து ஸ்டூடண்ட்ட லவ் பண்ணலாமா? வார்டன் வந்து ஸ்டூடண்ட் லவ் பண்ணாம, நீங்க என்னடா சொல்ல வரீங்க? அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளுக்குமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! எல்லா பேரும் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் சென்னை, பல ஊர்கள் சுத்திக்கிட்டு இருந்தாலும், பல சீசனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றது. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 சீசன் ரிவ்யூ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு 5வது சீசனோ, 6வது சீசனோ நான் வந்து ரிவ்யூ பண்றேன். பல சேனல்கள்ல பண்ணாலும், இப்ப நம்ம ஓனா சேனல் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். பல ஸ்ட்ரகிள்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, விடாம தீபாவளியா என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கும். என்ன ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நைட் ஆனா ரிவ்யூ பண்ணி போட்டுருவோம். அப்படிதான் வந்து இத்தன வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது, நான் வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள வந்து பாயிண்ட்ட மிஸ் பண்ணிருவேன். அத கமெண்ட்லலாம் வந்து சொல்லுவாங்க. "நேத்து இது நடந்து நீங்க பார்க்கவே இல்லையே ப்ரோ" அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரலி நான் ஒரு இந்த ஷோ இந்த சீசன் மட்டும் தான் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. வீடியோ பண்றதுக்கே கடுப்பா இருக்கு. அதுக்கு மேல வியூஸ் போ மாட்டேங்குது. அது வேற இன்னும் ஒரு கடுப்பா இருக்கு. அதனால இந்த சீசன்னா நான் மட்டும் கிடையாது. நம்ம சக ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது, அவங்களும் இதே விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க. நம்ம ப ப நெறைய பேர் பார்த்திருக்கோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூவர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. வியூஸ் அதிகமா போமாட்டேங்குது. எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. லிட்டரலி எனக்கும் அதே மாரி தான் இருக்கு. என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்போதும் இந்த டாஸ்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமைக்குள்ள பார்த்தீங்கன்னா, மத்தியானம் அந்த மாரி முடிச்சுருவாங்க. இன்னைக்கும் இந்த டாஸ்க்க வந்து முடிக்கவே இல்ல. நாளைக்கு வரைக்கும் இந்த டாஸ்க்க கொண்டு போற மாரி இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த வாரம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து என்ன பேசுவாரு? என்னதான் பேச முடியும்? ஏதாச்சும் சண்டையா? பிரச்சனை நடந்திருக்கா? இல்ல ஏதாச்சும் சுவாரஸ்யமா நடந்திருக்கா? அப்டின்னா வந்து அவர் பேசலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த வீக்கெண்ட் அவர் வரமாட்டாருன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த வீக் ஃபுல்லாவே இந்த டாஸ்க் போகும் போல இருக்கு. அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க ப்ரோமோல பார்த்த மாரியே பார்த்தீங்கன்னா, பார்வதி அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டும் தான். பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அகைன்ஸ்டான நெகட்டிவான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுலருந்து அவங்க மாறுனாங்களான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு அவங்கள பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நடக்குது அப்டின்னா, இவ இப்படிதான், இவள நம்ம அடிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் கெளம்பிர்றாய்ங்க. இப்போ வந்து விக்ரமா இருக்கட்டும் அப்டின்னா, அந்த ரம்யா சொல்றாங்க. அவங்க நம்ம சாரி எடுத்துட்டோம். அவங்க அழுதுட்டாங்க. விட்டுறலாம் அப்டின்னா, இல்ல நம்ம கொஞ்சம் நேரம் அழுவு பார்க்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு விக்ரம் அவரோட வந்து இந்த வக்ரம் விக்ரம் அத வந்து காமிக்கிறாரு. அதனால அவங்களுக்குன்னு வந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வச்சு செய்றாங்க. அதனால வீட்டுக்குள்ள இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்ப கனியா இருக்கட்டும் வந்து உள்ள போய் கேட்கறாங்க. பசங்கள்ட்ட அவங்க சாரி எடுத்து வச்சிருக்கீங்களா? குடுத்துருங்க அப்டின்னு கேட்கறாங்க. அவங்க வந்து இல்ல நாங்க தான் எடுத்து வச்சிருக்கோம். குடுத்துருன்னு சொல்ல, குடுங்க அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி வாங்கிட்டு வரான். ஆனா கனி வந்து அவங்க ஒரு ப்ளே பண்றாங்க. அவ பாவம்ப்பா, அவங்க குடுத்துருங்கப்பா எடுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இல்ல எடுத்துருவாங்க குடுத்துருவாங்க. இதுவே கனி இந்த இடத்துல வேற யாராச்சும் ஒரு சாரி வந்து காணா போயிருக்கு. வேற யாராச்சும் ஒரு ட்ரெஸ் காணா போயிருக்கு. இல்ல அவங்களுக்கே இது ஒரு நடந்திருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இப்ப நம்ம பிரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து அவங்க மனைவிக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவரு என்ன மாரி ஆக்ரோஷமா நேரா பொங்கிருப்பாப்ல. இதே வந்து பார்வதிக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாரி எல்லாரும் வீட்ல இருக்கவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டா இருக்க கமுரு மட்டும் தான் கமுரு மாம்ஸ் வந்து அடிக்கடி போயிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அது வேற விஷயம் அப்படின்னே வச்சுப்போம். நம்ம காலையில அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அந்த ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சுல்ல, அது வந்து நம்ம என்ன நெனச்சோம் அப்படின்னா, சரி இத வந்து வியானா எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில பார்க்கும்போது, நம்ம பெர்னாண்டஸ் இவரு சொல்ல, குட்டிவாடன் சொல்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அதுவுமே பெரிய சுவாரஸ்யமாவும் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் ஆயிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அழுவுறாங்க, சிரிக்கிறாங்க. ஒரு திரும்பி அந்த பிளாஸ்மா முன்னாடி வந்து டாஸ்க் வந்து படிக்கும்போது, அரோரா தான் காரணம்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து இப்படி யாரோ காரணம்னு சொன்னோனே சிரிக்கிறாங்க. மூட் ஸ்விங் ஆயிட்டே இருந்தாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணி, கடைசியில வந்து அந்த பிரச்சனை வந்து எத நோக்கி போகுது அப்டின்னா,
அவங்க சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையா போயிட்டு, அழுதுகிட்டு வெளியில ஓடி வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ல படுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இதாகுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாரி அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் 3 நாள் பிரச்சனை இருக்கும். அதனால இந்த மாரி ஆகுது அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. உடனே அமித் அவர்களா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இது எல்லாருக்கும் இது ஒரு இயல்பு தானே. இதனால என்ன இருக்கு?" அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்வதி வந்து நம்ம தண்ணி பழத்த அண்ணேட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். "அண்ணே இது வேற வந்துருச்சுண்ணே." "ஓ! அப்படியாப்பா? ரொம்ப வலிக்கும்லப்பான்னு" சொல்லிட்டு அவன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாப்புல நம்ம தண்ணி பழ அண்ணன். அதனால இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு இதுதான். இதே மாரி திவ்யாவுக்கும் இந்த மாரி பிரச்சனை இருந்தப்ப பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன சொல்லப்பட்டுச்சு அப்டின்னா, "இது எல்லாரும் வீட்ல பல பெண்கள் இருக்காங்க. இந்த மாரி ஒரு பிரச்சனைகள்லாம் வர்றதெல்லாம் இயல்பு தான்." அப்டின்ற மாரி சொல்லப்பட்டது. ஆனா பார்வதிக்கு மட்டும் எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அத ஒரு கன்சிடரே பண்றதில்ல. அதுவும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. இருந்தாலுமே பார்வதிய மட்டும் போட்டு எல்லாம் அடி அடின்னு அடிக்கிறது வந்து ஒரு அ கண்டனத்துக்குரியது அப்டின்னே சொல்லலாம். இதுக்கு வேணா இந்த இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன கேட்பாரு அப்டின்னு பாயிண்ட் எடுத்து குடுத்தா இந்த ஒரு பாயிண்ட் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த வியானாவும் நம்ம இவர் அதாவது விக்ரம், அதாவது டாஸ்க் லெட்டர கிழிச்சுட்டியா, ஹவ் டேர் யூன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அவர் பண்ற கேரக்டர் சுத்தமா ஒட்டவும் இல்ல, நல்லாவும் இல்ல, கேவலமா இருக்கு. அவன் சொன்னத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, அத லவ் பண்ற ஒரு கன்டென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. அது ஒண்ணு. அது டாஸ்க் லெட்டரே கிடையாது. ஏதோ சிலபஸ் லெட்டரோ ஏதோ ஒண்ணு. அதுக்காக ஒரு தமால் துமால்னு அவர் பூச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டர கிழிச்சு போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் இந்த டாஸ்க் லெட்டராவே இருந்தா கூட வந்து மத்தவங்கலாம் கோவப்படணும். ஆனா வந்து இவரு எஃப்ஜே வந்து பரவால்ல ஒட்டிக்கட்டும். ஏன்னா வியானாங்கிறதுனால. மத்தவங்கன்னா அவரு இது பண்ணியிருப்பாப்ல. அவங்க வந்து ஃபேஸ்ல அந்த நீங்க ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க. ஒரு டாஸ்க்குக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ்ல வந்து விக்ரம் தான் வந்து மேக்கப்லாம் போட்டு விடுவாரு. அந்த இதுல அவங்க தனியா போயிட்டு ஹர்ட் ஆயி இதா இருப்பாங்க. அப்ப இவரு போயிட்டு இழுத்துட்டு வந்து இது பண்றது, அவங்கள சமாதானப்படுத்துறது. நீங்க என்ன எஜுகேட் பண்றீங்க? ஒரு வார்டன் ஸ்டூடண்ட்ட எப்படி நடந்துக்கணும்? என்ன நீங்க வந்து சொல்ல வரீங்க? இது மூலியமா என்ன நீங்க பிரதிபலிக்கிறீங்க? அப்படின்ற விஷயத்தையாச்சும் இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி கேட்கணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரு. கேரக்டர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அதுக்குள்ள தான் நீங்க இருக்கணும். அத வுட்டுட்டு ஒரு டாஸ்க் நடக்குது அப்படின்னா, அது என்ன மாரி டாஸ்க்கு? ஸ்கூல் டாஸ்க்ன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க நடந்துக்கணும். டீச்சர்னா டீச்சர் மாரி நடந்துக்கணும். ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் மாரி நடந்துக்கணும். இதெல்லாம் நீங்க என்ன எஜுகேட் பண்றீங்க? இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி கண்டிப்பா இந்த வாரம் கேட்டே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல வந்து கர்மம் எதுவுமே தேறவே தேறாது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.